யுவான், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆக போகுது. உங்களை நாங்க யூன் சிட்டிக்கு திரும்ப கூட்டிட்டு போறோம். உன்கிட்ட சீரியஸா ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? முதல்ல இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல. நீ ஃபிட்டா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க. உன்னோட லாங் லெக்ஸ், அப்புறம் அப்டமன் எல்லாம் தான். இப்ப என்கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்லு. தெரியல. தெரியலங்கிறதெல்லாம் ஒரு பதிலா என்ன? வார்த்தையால சொல்றதை விட செயலால காட்டுற. எனக்கு உன்கிட்ட இருந்த 3 ப்ராமிஸ் வேணும். என்ன ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பண்ணுவியா மாட்டியா? என்னன்னு சொல்லு. என்ன ப்ராமிஸ்னு இது வரைக்கும் யோசிச்சு வைக்கல. நேரம் வரும்போது சொல்றேன். உங்க வீடு வந்தாச்சு. என்ன வீட்ல டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இப்ப என்ன சொன்ன நீ? டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொன்ன. நீ அஞ்சு, நீ இன்னொரு வாட்டி தேங்க்ஸ் சொன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த வாட்டி உன்னை வீட்ல டிராப் பண்ண மாட்டேன். தேங்க்யூ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உதவி செஞ்சா தேங்க்யூன்னு தான் சொல்வாங்க. இது 2வது வாட்டி. யார் கெட்ட பையன் தெரியுமா? நீ தான் கெட்ட பையன். யாருக்கு கொழுப்பு அதிகம்? உனக்கு தான் கொழுப்பு அதிகம். உன் போனுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. நான் உடனே கம்பெனிக்கு போய் ஆகணும். இது அந்த காயின் பத்தினதா? சிப்பை டீகோட் பண்ணி முடிச்சாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்யாத வேலையை இப்ப செய்ய போறியா? அந்த சிப்பை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம நீ மறுபடியும் தாய் சிட்டிக்கு போகணும்? நான் தாய் சிட்டிக்கு திரும்பி போகணும்னா நீ என்ன பண்ணுவ? உனக்காக வெயிட் பண்ணுவ. நீ திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவ. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. அதனால திரும்ப வந்துருன. நான் போக மாட்டேன். நான் உன் பேச்ச கேட்கிறேன். அந்த சிப்பை போலீஸ் கிட்ட கொடுத்துட்றேன். ஓகே? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தப்போ அந்த இருட்டுல நீ மின்மினி பூச்சி மாதிரி தெரிஞ்ச. நீ எப்பவும் பிரகாசமா இருக்கிறதுக்கு நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. இந்த பிரகாசத்தை என்னால சொந்தமாக்கிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. நாம 2 பேரும் இப்படி கையை பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழணும். நீ என்ன முழுசா மாத்திட்ட. நான் போக மாட்டேன். ப்ளீஸ் அழாம இரு. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உன் மேல வச்ச அன்பு மாறவே மாறாத.
ஒருவேளை சீக்கிரமான செத்து போயிட்டா அடுத்த ஜென்மத்திலேயே உன்னை தேடி வருவேன். லீ, அடுத்து என்ன பண்றது சொல்லு. போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம். டீனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய ஆபத்தாயிடும். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நம்ம லீ சார் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. கூட நியாச்சு இருக்காங்கல்ல. வா போலாம். வா. வந்துட்டாங்க. யா, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் சார். எப்படியோ ஃபைனலி முடிஞ்சிருச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லிடு இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஆஃப் டியூட்டின்னு. ஏன்னா நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம், அதுவும் ஃபேன்சி ஹோட்டல்ல. நிஜமாவா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏடி கிளப்க்கு போலாமா? அங்க போனதில்ல, ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவினிங் அப்படியே ஜிங்ஸிங்கையே நான் பிக்கப் பண்ணிப்பேன். ஆனா ஹவ் அந்த கிளப்புக்கு போகணும்னா 15 டேஸ்க்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிருக்கணும். இப்போ போய் கேட்டோம்னா புக்கிங் கிடைக்காது. இந்த கடை யாருமே மறுக்கவே முடியாது. இந்தா. தேங்க்யூ. போய் நல்லா என்ஜாய் பண்ண. நீ வரலையா? நீ போய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓகே. லீ உன்னை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறான். உன்னோட செக்யூரிட்டிக்காக சித்துவே அனுப்புறான். ஜிங் ஜிங், என் ஃபேஸ் ஆயிலியா இருக்கா? கொஞ்சமா. அப்படியே என்னடா மாதிரி. ஓ டியர் பிரின்சஸ், இவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணிட்டு இருப்ப? ஆல்ரெடி அழகா தான் இருக்க, போத நிறுத்து. அதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரத்துல ஜியாங் ஜிங்ஸிங்க கூட்டிட்டு போக வருவான். பிரின்ஸ் சாமிங்க்கு என்கிட்ட எந்த குறையும் தெரியக்கூடாது. ஹே ஹே ஜிங் ஜிங், வாடா செல்லம். இன்னைக்கு நீ குட் கேர்லா தானே இருந்த? நிஜமாவா? ஜிங்ஸிங்க பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ சொல்றதுக்கு பதிலா ஈவினிங் ஒரு ட்ரீட் கொடுக்கலாமே. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஈவினிங் என் டீம் கூட ஒரு டின்னருக்கு போறேன். அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் ஆண்டியையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். ஓகே, உன் இஷ்டப்படியே பண்ணலாம். ஆனா அங்க நிறைய ஆம்பளைங்க தான் இருப்பாங்க, உனக்கு போர் அடிக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படி போர் அடிக்கும்? ஜியாங், லீ டேங் எங்க? அது லீ பார்ட்டிக்கு வரல, அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கான். நான் வந்துட்டேன். வந்துட்டா? ஹேய் நியான்சு, நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? இது எவ்வளவு சந்தோஷமான செய்தி. எங்ககிட்ட இப்படி மறைச்சு வைக்கலாமா? சந்தோஷமான செய்தியா? என்னது? அப்பாவி மாதிரி நடிக்கிறாள். எங்ககிட்டயே மறைக்கிறியா? பின்ன என்ன? லீ இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? எவ்வளவு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாரு. நல்ல புத்திசாலியான ஒரு பையன். இது என்னோட கடமை ஆண்டி. இங்க பாருமா, நாங்க மத்த பெத்தவங்க மாதிரி முட்டாள்கள் இல்ல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா சந்தோஷமா கொஞ்ச நாளைக்கு ஒன்னா வாழலாம். அதான் இந்த காலத்து யங் ஜெனரேஷன்லாம் சொல்லுவீங்களே, ட்ரையல் மேரேஜ். அத பத்தி எங்களுக்கும் தெரியும். தெரியும் எங்களுக்கு அத பத்தி தெரியும். ஆமா, எங்களுக்கு தெரியும். கல்யாணமா? அம்மா அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. நீ என் கூட வா. பாத்தீங்களா அவங்கள? நிஜமாவே நம்ம பொண்ணு நல்ல பையனை தேர்ந்தெடுத்திருக்கா. இனி நான் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா டான்ஸ் ஆடுவேன். சரி, டான்ஸ் ஆடி வயசான பொம்பளைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த டெயின் சும்மா இருக்கவே மாட்டான். நம்ம சேர்ந்து இருந்தா என்னால உன்னை பாதுகாக்க முடியும். இதுல என் சுயநலமும் இருக்கு. அண்ணா, நியான்சு, நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லையா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ.
நீதான் என்ன ஃபோர்ஸ் பண்ண, புரியுதா? உண்மையை எப்பவும் மதிக்கணும். காதலே இல்லாத கல்யாணம் அது ஒரு டீலிங்கா மட்டும்தான் இருக்கும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்ம சந்திச்சிருக்கோம். அண்ட் கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய முடிவு. அதை நிதானமா யோசிச்சு தானே எடுக்கணும். நான் ஒண்ணு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லல. ஆனா நீ அஞ்சு, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியும்ல. என் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாமே உனக்கு தெரியும். உனக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஆனா ஒண்ணு, இது உனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் யாரை காதலிக்கிறனோ அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் சாகுற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். புரியுதா? கம் ஆன், ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுற? மறுபடியும் நீ பிரேக்கப்னு சொல்லிட்டா? அப்ப உனக்கு என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா? உன்னோட கான்ஃபிடன்ஸ கொஞ்சம் அதிகமாக்கிக்க. நீ ஹாட்டா இருக்க, நைஸா இருக்க, சொசைட்டில பெரிய இடத்துல இருக்க. உன்னை போய் யாராவது பிரேக்கப் பண்ணா அவ முட்டாள தான் இருக்க முடியும். நீ சொன்னது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூவா? 3வது முறை. உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் போய் கட் பண்ணி கொண்டு வரேன். சியர்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்ப நான் பண்றேன். இதோ நான் இப்ப வந்துடுறேன். இது ஓகேவா? புரிஞ்சது. கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் போல. ஹே ஹாய். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்திருக்கேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி நீயும் இங்க தான் இருக்க. இந்த பொண்ணு யாரு? ஆண்டி, இவங்க தான் என் டாடோட கேர்ள் ஃப்ரெண்ட். யூபே ஆண்டி. காதுல கேட்டுச்சா ஆண்டி? நீ இப்போ டான்ஸ் ஆன லட்சணத்தை பார்த்த மோதி பார்க்கலாம் யாரு பெட்டர்னு. தாராளமா வா பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆண்டி. ரெடி கோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சூப்பர் ஆடுறாங்க. என்னாச்சு? என்ன ஆச்சு? அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. பயந்துட்டா போல. Once more. பயந்து ஓடி போயிட்டா. ஹே ஜாங் ஹாவ். 2 பேரும் ட்ரிங்க் குடிக்கலாம். ஒரு கிளாஸ் வைன். எங்க ஒரு போட்டோ எடுக்கலாமா? உனக்கு என்ன வேணும்? நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். குட் பை. சரி பார்க்கலாம். வாப்பலாம். இல்ல நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஜியாங், எனக்கு நல்லா தெரியும்
என்னோட காதலை நான் இந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது இது சரி இல்லை. நான் நிறைய நாவல்ஸ் படிச்சிருக்கேன். எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பல ரிலேஷன்ஷிப்ஸும் இருந்திருக்கு. எப்படி விளையாட்டு காட்டணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது எப்படி உன்னை மடக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஏன்னு தெரியல, உன்னை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் அவ்வளோ லேஸ்லலாம் யாருக்கும் சிக்கவே மாட்டேன். ஆனா உன்னை ஏன் எனக்கு எவ்வளோ பிடிக்குது? உனக்கு என் மேல காதல் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ இப்போ என்ன கிஸ் பண்ணியா? நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கும். ஐம் சாரி, நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். இந்த ப்ரொபோசல் ரொம்ப கேவலமா இருக்கு. வந்துட்டியா நீ? நில்லுங்கடா, போங்க. லீ எதுக்கு அடிச்ச? ஓவரா இல்ல, அந்த பொண்ணு மேல அவன் உயிரியா வச்சிருக்கான். என்ன உன்னை கொல்ல வச்சிராத. உன் இடத்துல நான் இருந்திருந்தா இத வச்சு லீய கொண்டு இருப்பேன். வாஷா, எப்ப புரிஞ்சுக்க போற? லீய கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்ல, டீன் தான் கொல்ல நினைக்கிறாரு. டீனுக்காக அந்த காயினை நான் கொண்டு வருவேன். நீ இந்த பொண்ணை மட்டும் கொன்னுடு. ஆனா லீ எதுவும் பண்ணாத. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லீ அந்த சிப்ப போலீஸ் கிட்ட கொடுத்துட்டான். டீன் செம கடுப்புல இருக்காரு. கூடிய சீக்கிரமே ஒரு யூனிவர்சிட்டிக்கு வராரு. நான் டீனை நேர்ல பார்த்து பேசணும். உனக்கு நல்லாவே தெரியும், டீன் தாய் சிட்டில அவருக்கு இருந்த எல்லா எதிரிகளையும் கொண்டுட்டாரு. இந்த 5 வருஷத்துல ரொம்ப பெரிய ஆளாயிட்டாரு. அவருக்கு எதிராக எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. நான் அந்தால நேர்ல பார்க்கணும். உன்னால கிட்ட கூட போக முடியாது. அவருக்கா தோணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம முன்னாடி அவர் வருவாரு. சாரி நண்பா, இன்னைக்கு எனக்கு லக்கி டே. சரி இங்க பாரு, கோன், எப்படியும் ஃபியூச்சர்ல பாஸோட பிசினஸ் நீ தான் பாத்துக்க போற. அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்ப எங்க கூட சீட்டாட வந்துரு. என்ன வருவல்ல? யாரு?
அட வாஷா, என்னம்மா இப்படி பயமுறுத்திட்ட? ஆமா நீ என்னங்க? நன்றி கிட்ட நாய்ங்களா, கெட் அவுட். வாடா. வா. ஓய், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். இன்னைக்கு தான் ஃபைனலி நேர்ல பாக்குறான். பாஸ் ரொம்ப நல்லா பேசுவாரு, ஆனா பெட்ல தோத்துருவாரு. நாம ஒரு பெட் கட்டலாமா? என்ன பெட்டு? உன்னோட இதயம். ஒருவேளை நீ தோத்துட்டேன்னா உன் இதயத்தை வெட்டி வெளியே எடுத்துருவேன். நீ தோத்துட்ட. ஓகே, நானே என் இதயத்தை வெட்டி கொடுக்கறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு அது தகுதி இல்லையே. அப்ப வேற யாருக்கு தகுதி இருக்கு? எனக்கு லூசரை சுத்தமா பிடிக்காது. அடுத்த வாட்டி நான் ஜெயிப்பேன். சரி, பாக்கறத நிறுத்துறீங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் கீழே வாக்கிங்க்கு போலாம்ல? ஆக்சுவலி நீ ஏன்ச்சும் இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போயிடும். உண்மைதான். பிறந்ததுல இருந்து அவ நம்ம கூடவே இருந்துட்டால, நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணு. அவளை வளர்த்து ஆளாகிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேங்க. ஆனா இப்போ திடீர்னு அவ இங்க இருந்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அவளை விட்டு என்னால இருக்க முடியாது. ஏங்க, நான் அவளுக்கு கால் பண்றேன். ஏய், இல்ல வேண்டாம் வேண்டாம், விடு. இப்படி எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது, புரியுதா? பசங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அவ இங்க இருந்து போய் ஒரே ஒரு நாள் தானே ஆகுது. அவளை சந்தோஷமா இருக்க விடு. அது கரெக்டுங்க. ஆனா எனக்கு அவ எப்படி இருக்கா, அவளுக்கு ஏதாவது வேணுமா, இதெல்லாம் கேட்கணுங்க. அவளால நாம இல்லாம இருக்க முடியாது. ஐயோ, இப்ப அவளுக்கு நீயும் நானும் தேவையில்ல, புரிஞ்சுக்கோ. ஏன், அவளை பாத்துக்கதான் இப்ப கூட ஒருத்தன் இருக்கான்ல. இதுக்கு மேல நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ, புரியுதா? அதுல ஆனா ஹேய் ஹேய், உங்க கை கொஞ்சம் கொடுங்க. ஏய், விடு விடு விடு. எதுக்கு இதெல்லாம் ஏன் மேல யூஸ் பண்ற? இத உன்கிட்டயே வச்சுக்கோ போ. இல்லங்க, இனிமே நான் உங்களை பாத்துக்கிறேன். இல்ல கை வேண்டாம், கொஞ்சம் கொடுங்க என்ன கொஞ்சம் ப்ளீஸ். விடு. நான் சொல்றது கேளுங்க. நீ அஞ்சு எந்திரி. நீ அஞ்சு, டைம் ஆச்சு, எந்திரி. நீ அஞ்சு, நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், நல்லா யோசிச்சுக்கோ. ஒன்னு, நீ எந்திரிச்சு என் கூட டைனிங் டேபிளுக்கு வா. இல்லைன்னா உன் போர்வுக்குள்ள வந்துடுவேன், அப்புறம் நான் போகவே மாட்டேன். யோசிச்சுக்கோ. நீ இவ்வளோ கெட்ட பையனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து கெட்டவனா தானே இருக்கேன். ஃபைனலி நீ எனக்கு சொந்தமாயிட்ட. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நாம 2 பேரும் தனியா இருக்கணும்னு நீ கேட்டப்ப உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? சந்தோஷமா? நர்வஸாலாம் இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ்க்கு உன்னை பிடிக்காம போயிருந்தா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு அது போதும். ஆ
ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்தது. ஷியாவுக்கு ரிலாப்ஸ் ஆயிருக்கு. நான் உடனே போய் ஆகணும். கொஞ்சம் நில்லுமா, சொன்னா கேளு. பக்கத்துல வராதீங்க. நான் இப்ப ஷியாவை பார்க்க போறேன். மிஸ்டர் சியா, லீ, நீ வந்துட்டியா? ஷியா எங்க இருக்காரு? திரும்பி வந்தாச்சு. அவர் திரும்பி வந்துட்டாரா? நீ போய் சொல்ற. நீ என்கிட்ட போய் சொல்ற. எல்லாரும் போய் சொல்றீங்க. அவரு திரும்ப வரல. என்ன ஏமாத்த பாக்குறீங்கல்ல? எல்லாருமே போய் நான் சொல்றீங்க. உங்களை ஷியா கிட்ட கூட்டிட்டு போறேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க. எல்லாரும் ஏமாத்துறீங்க.